சென்னைக்கு யார் வந்தாலும் சரி, நாங்கள் எம்ஜிஆர் சமாதி பார்க்கணும். எம்ஜிஆர் மெரினா பீச் போகணும். மெரினா பீச் கூட ரெண்டாவது சார். எம்ஜிஆர் சமாதி பார்க்கணும். நீ ஒருத்தருக்கு உதவி செஞ்சா யாரோ ஒருவர் உனக்கு உதவி செய்வார். அவங்களோட பாட்டு அதுக்கு ஒரு எழுதிட்டு பாடி தர்மம் தலை காக்கும் கூட இருந்து குழி பறித்தாலும் கொடுத்தது காத்து நிற்கும், செய்த தர்மம் தலை காக்கும். அன்னைக்கு இருக்க தலைவர்களையும் அன்னைக்கு இருக்க எம்ஜிஆர் அவர்களையும் இப்போ நம்ம கண்முன்னால் பார்க்கின்ற அரசியல் தலைவர்களை பார்க்கும் பொழுது இதை நான் சொல்ல முடியும். இன்றைய தலைவர்கள் செயல்பட்டுகின்ற பொழுது சேமிப்பதை போல அன்று எம்ஜிஆர் நினைக்கிறதா. இலங்கை அரசோடு பேசி எல்லோருடைய சம்பவத்தோடு அந்த இலங்கை உள்ள தமிழ் மக்கள் நல்ல ஒரு தீர்ப்பை எடுத்து கொடுத்திருப்பார். அதை உலக மக்கள் எல்லாருமே ஏற்றுக்கொண்டு மக்களை பற்றி அனுதினமும் யோசிக்க இந்த மாதிரி தத்துவங்களையும் இந்த மாதிரி முற்போக்கு சிந்தனைகளையும் இந்த மாதிரி நெறிகளையும் இந்த மாதிரி நெறிமுறைகளையும் அவரால் மக்களுக்கு சொல்ல முடியும். சிசிஎன் மீடியா நேயர்களுக்கு இனிய வணக்கம். எம்ஜிஆர் தமிழ்நாடு, இந்தியா மட்டுமின்றி அயல் நாடுகளான இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் இன்றும் பேசப்பட்டு வருகின்ற முக்கியமான தமிழ்நாட்டின் ஆளுமையார். அவருடைய சிறப்புகள் ஒவ்வொன்றையும் நமக்கு சுவையாக எடுத்து கூற தினந்தோறும் காத்து கொண்டிருக்கிறார் அரசியல் விமர்சகரும் எம்ஜிஆரின் தீவிர ரசிகரும் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினரும் மருத்துவருமான ஸ்ரீதரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஒரு மருத்துவராக அவங்கள்ட்ட மீண்டும் இந்த கேள்வியை முன்வைக்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா, உளவியல் ரீதியாக எம்ஜிஆர் என்ற பெயர் இத்தனை ஆண்டுகள் கழித்து இன்றும் பார்த்தீங்கன்னா ஒரு அபார சக்தியாக ஒவ்வொருத்தருக்கும் இயங்கக்கூடிய ஒரு தைரியத்தை, ஒரு தெம்பை, ஒரு உத்வேகத்தை, ஒரு உற்சாகத்தை கொடுக்குதுன்னா இதற்கு அப்பாற்பட்டு ஏதோ ஒரு அபாரமான ஒரு நிகழ்வுகள்லாம் இயங்கிட்டு தான் இருக்குன்னு சொல்ல முடியும். ஏன்னா இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மனதில் எம்ஜிஆர் வாழ்ந்துட்டு இருக்காரு, இன்னமும் ஒரு வரையில அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நாடுகள்லேருந்து எம்ஜிஆரோட சமாதி பார்க்க போகிறாங்க. இப்போ இலங்கையில் பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் எம்ஜிஆரை இதயத்தில் வச்சிருக்கீங்க, ஆனால் நாங்கள் அவரை எங்களுடைய உடம்பு முழுவதும் பார்த்தீங்கன்னா அவர் பெயரை தாங்கியிருக்கோம், கையில் நாங்கள் பச்சை குத்திருப்போம், இலங்கைகளுக்கு தமிழக போராடிய பல்வேறு தலைவர்களுக்கு நிகராக வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிருந்து போகக்கூடிய தலைவர்களுக்கெல்லாம் அவர் எந்த அளவுக்கு மதிக்கிறாங்கிறத எடுத்துக்காட்ட அவரை ஒரு போராட்டக்காரராக அப்படி வடிவமைச்சு பார்க்குறாங்க. அதுக்கு என்ன சார் காரணம்? அதாவது சென்னைக்கு யார் வந்தாலும் சரி, வெளிநாட்டோட தமிழகத்தில், அதிலும் குறிப்பாக பர்மா, ஸ்ரீலங்கா, இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர், ஜப்பான் உள்ளவங்க, அப்புறம் அமெரிக்காவில் உள்ளவங்க, நாங்கள் எம்ஜிஆர் சமாதி பார்க்கணும். எம்ஜிஆர் மெரினா பீச் போகணும். மெரினா பீச் கூட ரெண்டாவது சார். எம்ஜிஆர் சமாதி பார்க்கணும். அங்கே போய் இந்த வெளிநாட்டுக்காரங்க வர்றாங்களே, வெளிநாட்டு வாழும் தமிழர்கள் வர்றதாங்க, அவங்க பேசுகிறத கேளு, அவங்க என்ன சொல்கிறான்னு கேளு, அதை மட்டும் அப்படியே ரெக்கார்ட் பண்ணுங்க, அதை ஒரு தொகுப்பாக போட்டாலே நம்ம தமிழ்நாட்டில் இப்படி ஒரு தலைவர் நம்மளே வாழ்ந்துட்டு இருக்காரு. இது வெளிநாட்டு வாழுகின்ற மக்களுக்கும் எவ்வளோ தூரம் ஈர்ப்பு. ஒரு 50 வருஷத்துக்குள்ள இருக்கக்கூடிய உலகத் தலைவர்களே என் அறிவுக்கு எட்டியபடி ஒரு எல்லாருடைய இதயங்களிலும் ஒரு நல்ல தலைவர். அவர் ஒரு சினிமா நடிகர், அதை தாண்டி ஒரு மக்கள் தலைவராக வந்திருக்காரு. அவர் உண்மையாக நேசித்தார் மக்களை, மக்களும் அவரை அன்போடு அரவணைத்து கொண்டார்கள்,
அவரை அதுக்கு அவர் தன்னை தகுதியோட வளர்த்துக்கிட்டார். தன்னை வளர்த்துக்கிட்டார். அதில் எந்த பொய்மையும் இல்லை. அந்த மாதிரி ஒரு மாபெரும் தலைவன். அந்த தலைவனை நம்ம இன்றும் பேசுகிறோம், பேசிக்கிட்டே இருக்கிறோம். இருந்தாலும் நமக்குள்ள ஒரு எனர்ஜி ஜெனரேட் ஆகுது இல்லையா? ஆட்டோமேட்டிக்காக வந்து அவரை பற்றி பேசினா ஒரு எனர்ஜி, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஜெனரேட் ஆகுது இல்லையா? ஜெனரேட் ஆகுது இல்லையா? இது முக்கியம். இதுதான் தலைவர்கள் தோன்றுவதும், தலைவர்கள் அரசியலில் ஜொலிப்பதும் இந்தியாவிலையும் தமிழகத்திலும் மற்ற உலகத்தில் நடந்திருக்கு. ஆனால் அது அன்பு கலந்த, தன்னோடு தன் உயிரில் கலந்த உயிரே, உயிரில் கலந்த உயிரேங்கிற மாதிரி அந்த உயிரில் கலந்த ஒரு உயிர், அது எம்ஜிஆர் என்று மக்கள் இன்றும் நினைக்கிறார்கள். எம்ஜிஆருடைய தன்னலமற்ற ஒரு அரசியலை நீங்கள் செய்யும்போது, அதாவது நம்ம வந்து ஒரு உதவி பண்ணோம், ஒரு இது கைமாறு செஞ்சால் நம்ம சொல்லுவோம் இல்லையா? பழங்காலத்தில் பழமொழி சொல்லுவாங்க இல்லையா? நீ ஒருத்தருக்கு உதவி செஞ்சா யாரோ ஒருவர் உனக்கு உதவி செய்வார். அவர் ஒரு பாட்டு அதுக்கு எழுதி வச்சிருக்காரு சார். பாடி தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். கூட இருந்து குழி பறித்தாலும் கொடுத்தது காத்து நிற்கும். செய்த தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். ஒரு குறு நாவல் நான் படித்தது ஞாபகத்துக்கு வரும். அப்போ தான் எம்ஜிஆரை பற்றி நினச்சேன். அந்த நாவலில் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப், அவருக்கு 2 குழந்தை கிடையாது, 60 வயசுக்கு மேலே, அவருக்கு 65 வயசு, நமக்கு 60 வயசு. இந்த அம்மா வந்து தன் ஹஸ்பண்டை, அவர்கிட்ட ஹஸ்பண்ட் பேச்ச மீறாதான். இவரும் தன் மனைவி எதுவுமே வாய் திறந்து கேட்க மாட்டார். தினமும் டைரியில் வரும், இன்னைக்கு காலையில் இத்தனை மணிக்கு எந்திரித்தேன், இன்னை பேப்பரை படித்தேன், இன்ன வேலை செய்தேன், என் மனைவி இந்த காப்பி கொடுத்தாள், இந்த சிற்றுண்டு செய்து கொடுத்தாள், இப்படின்னே டைரி எழுதுகிற பழக்கம். அப்போ அவர் எழுதுகிறாரு, இன்றைக்கு வெள்ளிக்கிழமை நாங்கள் காஞ்சிபுரமுக்கு போய்கொண்டு இருக்கிறோம். என் மனைவி எதுவுமே என்னிடத்தில் வாய் திறந்து கேட்க மாட்டாள், ஆசைப்பட்டு கேட்க மாட்டாள். அன்னைக்கு என ஒரு அதிசயமாக என்னிடத்தில் ஒரு பட்டு சேலை வாங்கி கொடுங்களேன் என்று கேட்டாள். நான் பட்டு சேலை தானே, உனக்கு இல்லாத பட்டு சேலை என்ன என்று சொல்லி நான் வாங்கி தருகிறேன் என்று சொல்லி வாங்க சரின்னு சொன்னேன். ஆனால் நான் சூழ்நிலையில் என்னால் அதை வாங்கி கொடுக்க முடியவில்லை. சரி, நாளைக்கு வாங்கி கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு வந்தேன். சொல்லிவிட்டேன். அவளும் சரி என்று சொல்லிவிட்டாள். மறுநாள் என் மனைவி இறந்து விட்டாள். வருத்தத்தோட அதையும் பறந்து விட்டாள். ஸோ நான் அன்னைக்கு எதையுமே கேட்காத ஒரு மனைவி அந்த ஒரு புடவை கேட்டாள். அதை நான் காஞ்சிபுரத்துக்கு போயும் வாங்கி கொடுக்க முடியவில்லை. நான் அதை ரிசர்வ் பண்ணி விட்டு விட்டேன். நாளைக்கு வாங்கி கொடுக்கிறேன் என்று ரிசர்வ் செய்து விட்டேன். அந்த ரிசர்வ் செய்த காரணத்தினால் என் மனைவிக்கு அந்த பட்டு புடவையை வாங்கி கொடுக்காமலே போய்விட்டேன் என்று அவர் வருத்தத்தில் அந்த சுயதரில் எழுதுகிறார். அடுத்து கடைசியில்னு சொல்கிறாரு. ஆகவே அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம் வாழ்க்கையில் எதையும் நாம் ரிசர்வ் செய்யக்கூடாது. நமக்கு என்ன தோணுகிறதோ அன்றன்று நாம் அதை தள்ளிப்படக்கூடாது. அதை ரிசர்வ் செய்து அதை சேமித்து வைக்கக்கூடாது. அதை அன்றன்று நாம் அதை கிடைப்பதை அன்றன்று அனுபவிக்க வேண்டும். இதைத்தான் எம்ஜிஆர் சொல்கிறார். எம்ஜிஆர் அவர்கள் அவர் ரிசர்வ் செய்து சேமிக்கணும் என்று நினைத்திருந்தார். அவர் கோடான கோடி இன்னைக்கு மெட்ராஸில் இருக்கிற அத்தனை சொத்தும் ஆற்றுனார். அன்னைக்கு இருக்க தலைவர்களையும் அன்னைக்கு இருக்க எம்ஜிஆர் அவர்களையும் இப்போ நம்ம கண்முன்னால் பார்க்கின்ற அரசியல் தலைவர்களையும் பார்க்கும் பொழுது இதை நான் சொல்லுகிறேன். இன்றைய தலைவர்கள் ரிசர்வ் பண்ணுகின்ற பொழுது சேமிப்பதை போல அன்று எம்ஜிஆர் நினைத்திருந்தால் அன்னைக்கு ஹையஸ்ட் 1,00,000 ரூபா ஃபீஸ்மான ஒரு நடிகர் எம்ஜிஆர் எத்தனை கோடிகளே அவர் சம்பாதித்திருக்கலாம். அப்போ ஆனால் என்ன சொன்னார், நமக்கு அது அல்ல. ஆனால் அவரு ரிசர்வ் பண்ணியிருக்காரு. ரிசர்வ்னா மக்களோட மனசில் ரிசர்வ். நமக்கு தேவை மனசில் மக்கள் மனதான். நமக்கு மக்கள் தான் எல்லாமே. எனக்கு அந்த இடஒதுக்கீடு மட்டும் மக்கள் கொடுங்க அப்படின்னு கேட்டாரு. உங்களுக்காக உழைக்கிறேன்.
அந்த உழைக்கும் கைகளே, உருவாக்கும் கைகளே. உழைக்கும் கைகளே, உருவாக்கும் கைகளே, உலகை புதுமுறையில் உண்டாக்கும் கைகளே, உண்டாக்கும் கைகளே. உங்களுக்காக உழைக்கும் கரம். எனக்கு அந்த வாய்ப்பை கொடுங்க, நான் இருக்கின்ற வரை உங்களுக்காக உழைக்கிறேன் என்று. அது எம்ஜிஆர் இறந்து அந்த பாடி எடுத்துட்டு போகும்போது இதெல்லாம் பாட்டு. உழைக்கும் கைகளே, உருவாக்கும் கைகளே, உலகை புதுமுறையில் உலக புதுமுறையில் உருவாக்குறேன். எப்படி சொல்லியிருக்காரு? அதனால பார்த்தீங்கன்னா அவருடைய பார்வை, அவருடைய வந்து அந்த தொலைநோக்கு சிந்தனை, முற்போக்கு கலந்து அவர் யோசனை பண்ணதுனால தான் புது திட்டங்களை அப்போ இந்த இடத்துல தான் மருத்துவரை சொல்றேன். ஒரு மருத்துவரா உன்னை பற்றி யோசிக்க தான் ஆராய்ச்சி வரும், விஞ்ஞானம் பிறக்கும், வழி பிறக்கும். அதனால தான் அவர் மக்களை பற்றி அனுதினமும் யோசிதான் இந்த மாதிரி தத்துவங்களையும், இந்த மாதிரி முற்போக்கு சிந்தனைகளையும், இந்த மாதிரி நெறிகளையும், இந்த மாதிரி நெறிமுறைகளையும் அவரால் மக்களுக்கு சொல்ல முடிந்தது. அதனால்தான் மக்கள் இப்படிப்பட்ட ஒரு தலைவன் நமக்கு தான் எல்லாத்தையும் சொல்றான். அவன் எதையுமே தனக்காக செய்யலை, எதை எடுத்தாலும் நமக்கு தான் சொல்றான். அப்படிப்பட்ட தலைவன் தான் நம்ம தலைவன். அந்த மகேசன் நம்ம பெற்ற மகன், நம் வீட்டு பிள்ளை, எங்க வீட்டு பிள்ளை அப்படின்னு ஏத்துக்கிட்டாங்க. எம்ஜிஆருடைய தொண்டர்கள், எம்ஜிஆரை பற்றி தெரிஞ்சவங்க இன்னும் யூடியூப்ல பார்க்குற அவங்க ஒரு பேசும்போது அவங்க பேசுகிற அந்த முகத்துல பாருங்க, எத்தனை சந்தோஷம் பாருங்க. நாம வரலாற்றில் இன்றைய தலைமுறைக்கு எடுத்து சொல்லும்போது சின்ன சின்ன அந்த நற்பண்புகள் கொஞ்சம் நெஞ்சம் எங்கேயா போய் சேர்ந்து ஏதாவது ஒரு இடத்துல ஒரு நல்லது, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, ஒரு நல்ல பழக்க வழக்கம், ஒரு நல்ல பண்புகள் வளரும்போது அவருக்கும் பெருமை, நமக்கும் பெருமை. அந்த வகையில் நம்ம சொல்கிறோம். ஸோ இப்படி இருக்கின்ற பொழுது இதை இலங்கையில் வாழும் தமிழர்கள் மட்டுமல்ல, மலேசியா சிங்கப்பூரில் வாழ்கிற தமிழர்கள் மட்டுமல்ல, ஜப்பான் போன்ற இடங்களில் வாழ்கின்ற தமிழர்கள் மட்டுமல்ல, உலகத்தில் வாழ்கின்ற தமிழர்கள் மட்டுமல்ல, தமிழ்நாட்டை அதிலும் குறிப்பாக தமிழ் படங்களை பார்த்து ரசித்த தமிழர்களோ மற்ற மொழியைச் சேர்ந்தவர்களோ, அதிலும் எம்ஜிஆர் என்ற நடிகரையும், எம்ஜிஆர் என்ற ஒரு அரசியல், எம்ஜிஆர் என்ற ஒரு அரசியல் தலைவரையும், எம்ஜிஆர் என்ற ஒரு மக்கள் தலைவரும், எம்ஜிஆருக்கு தமிழ்நாட்டு மக்கள் அள்ளி கொடுத்த ஏகோபத்திய அந்த வரவேற்பையும் அந்த ஒத்துழைப்பையும் உணர்ந்து இன்றும் மறக்காமல் சென்னை வரும்போது எல்லாருமே எம்ஜிஆர் சமாதிக்கு சென்று ஒரு மாபெரும் மக்கள் தலைவன் எம்ஜிஆர் அப்படின்னு இன்றும் நினைக்கிறார்கள், நினைத்து கொண்டிருக்க வரும்போது எங்களை போன ஆளுகளுக்கெல்லாம், தமிழ்நாட்டு மக்களுக்கும் அதில் குறிப்பாக அதிமுக ஆளுகளுக்கெல்லாம் உள்ளபடியே ஒரு சந்தோஷம். அதனால தான் இந்த கட்சியிலே, அதிமுக என்ற ஒரு கட்சியில் இன்னும் அந்த ஈடுபாடு பற்று இருக்கிறது காரணமே அதான். இங்கே தமிழகத்தில் நீங்கள் அதிமுக கட்சி தொண்டர்கள் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா பாத்தீங்கன்னா இலங்கையில அங்க அதிமுக திமுக எந்த கட்சியும் கிடையாது. அந்த மக்கள் இன்னைக்கு எம்ஜிஆர் கொண்டாடுறாங்க. ஆமா, அதுக்கு என்ன காரணம்? எம்ஜிஆரும் இன்னைக்கு இருந்த உயிரோட இருந்திருந்தா இலங்கை பிரச்சனை எப்படி எல்லாம் தீர்வு கண்டோம். ஆனா தீர்வை நோக்கி பல விஷயங்களை செஞ்சவர் உங்க பார்வையில கரெக்டா சொன்னீங்க. நல்ல கேள்வி இது. இது யாரும் கேட்காத கேள்வி. எம்ஜிஆர் மட்டும் நலமோடு இருந்திருந்தால் அவர் ஒரு 5 வருஷம் இன்னும் இருந்திருந்தாங்க, இலங்கை மக்களுக்கு சமரசமாகவே இலங்கை அரசோடும் பேசி எல்லோருடைய சம்பவத்தோடும் அந்த இலங்கை உள்ள தமிழ் மக்களுக்கு நல்லது ஒரு தீர்ப்பை ஏற்றி கொடுத்திருப்பார். அதை உலக மக்கள் எல்லாருமே ஏற்றுக்கொண்டிருப்பார். உலக அரசியல் தலைவர்கள் எல்லாரும் ஏற்றுக்கொண்டிருப்பார்கள். நான் அதை நம்பினேன், எதிர்பார்த்தேன். ஏன்னா அவர் எப்பவுமே ஒரு அறவழியில் செல்வார். நீ என்ன இதுன்னாலும் சரி, அந்த நமக்கு கிராமத்தில் சொல்லுவாங்க நேக்கு போக்கு தெரிஞ்சவன், அவன் கொஞ்சம் நேக்கு போக்கு தெரிஞ்சவன். அதனால அதில் வெள்ளினம் தெரிந்தவர். இங்கிலீஷில் சொன்னால் வெல் பேலன்ஸ்டு மேன். நிறைகுடம் நீர் திரும்பாங்கிற மாதிரி கரெக்டாக கணிச்சு அது எப்படி பண்ணணும், எந்த நேரத்தில் பண்ணணும், எதை பண்ணணும்,
ஒரு புரட்சிகரமான சொல்லலாலேயோ ஒரு புரட்சிகரமான திட்டத்தை சொல்றதுனாலையோ அதை ஜெயிக்க முடியாது. அது வியூகத்தோட விவேகத்தோட அதை அது எப்படி சொல்லணும், என்ன மாதிரி சொல்லணும், என்ன மாதிரி கேட்கணும், எப்படி கேட்டால் கிடைக்கும், அது எப்படி கேட்டால் அது மக்களுக்கு பயன்படும் என்று அதையெல்லாம் அறிந்து தெரிந்தவர். அதனால தான் அவர் புரட்சி தலைவர். புரட்சி தலைவர் என்றால் ஒரு புரட்சியை உண்டாக்குனவர். கொலையை பற்றி முன்னதாகவே உங்களுக்கு ஏதேனும் தகவல் கிடைத்ததா? இல்லை. பிறகு எப்படி அந்த இடத்துக்கு சென்றீர்கள்? கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுவதாகவும் உடனே சென்றால் பிடித்து விடலாம் என்றும் தகவல் கிடைத்து நான் கான்ஸ்டபிளுடன் அங்கு சென்றேன். யாரையாவது கைது செய்தீர்களா? இல்லை. கொலையை கண்டதும் அந்த முயற்சியை விட்டுவிட்டேன். சரி, நீங்கள் பார்த்தது சரஸ்வதி அம்மாள் சிவசாமியை கத்தியால் குத்தியதையா அல்லது அவர் உடம்பிலிருந்து கத்தியை எடுத்ததையா? எடுத்ததை. குட், நீங்கள் போகலாம். எந்த அளவுக்கு நம்பிக்கையோட இருந்திருந்தா இலங்கையில மட்டும் இல்ல, கண்டிப்பாக இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்த தமிழர்கள், கண்டிப்பாக ஈழ தமிழர்கள் இன்னைக்கு எம்ஜிஆர் மேல எவ்வளவு பற்று வச்சிருக்காங்க. கண்டிப்பா அது என்னன்னா சாதாரண விஷயம் எடுத்துக்க முடியாது. இனி எது எம்ஜிஆர் மட்டும் இருந்திருந்தால் எம்ஜிஆர் அந்த இலங்கை பிரச்சனையை எல்லா நாட்டு அரசுகளும் எல்லா நாட்டு மக்களும் மெச்சுகின்ற வகையில் ஒரு நல்ல தீர்வை ஏற்படுத்தியிருப்பார். நீங்க அறவழின்னு சொல்றப்பதான் ஞாபகம் வருது. நீதிக்கு தலைவனாங்க, நீதிக்கு தலைவனாங்க, தர்மம் தலை காக்கும். இதெல்லாம் அவர் படத்தினுடைய பெயர் மட்டும் இல்லை, நாட்டு மக்களுக்கு சொல்ற செய்தி, அறநெறி, போதனை. இது சாதாரணமா எடுத்துக்க முடியாது. இப்பெல்லாம் நீதிக்கு தலைவன் படம் பெயர் வச்சா என்ன ஆகும் நீ சொல்லுங்க. அதைத்தான் அவர் சொல்லியிருக்காரு. மக்கள் குறைகளை நான் கேட்கிறேன், நீங்க சொல்ல வேண்டியது எனக்கே தெரியும். ஆனா நீ சட்ட ஒழுங்க நீங்க மதிங்க, சட்டத்தின்படி நடக்கணும். நீங்க சட்ட ஒழுங்க நீங்க மதிங்க. அதுதான் நீங்க செய்ய வேண்டிய கடமை. மக்களுக்கு என்ன செய்ய வேண்டியது என்னுடைய வேலை, அதை நான் பார்த்துக்கிறேன். நீங்க நியாயத்தின்படி, தர்மத்தின்படி, நீதிக்கு தலைவனைக்கு நீங்க நடக்கணும். நீதிக்கு தலைவனைக்கு நீங்க நடக்க, அது உங்களுடைய வேலை. என்னுடைய வேலை உங்களை நான் எப்படி பார்க்கணும் அதை நான் பார்த்துக்கிறேன். இனி நம்புங்க. இந்த கான்செப்ட் தான் அது அப்படியே இருந்துச்சு. இல்லைன்னா இன்னைக்கு பெருசாயிடும். அதனாலதான் அதை சொல்ல வேண்டிய விதத்துல சொன்னதுனாலதான் பல பிரச்சனைகளுக்கு அவரால் எளிதாக தீர்வு காண முடிஞ்சது. எல்லா தரப்புடைய நியாயத்தையும் அவங்க வழிகளையும் உணர்ந்தவர் எம்ஜிஆர். அதனாலதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பல தளங்கள்ல பேசப்படும் பொருளாக மாறி இருக்கிறார். தொடர்ந்து அவரை பற்றி அது பேசுவோம். அதனாலதான் இன்னைக்கு நான் நினைக்கிறேன், பெண்களுக்கு ஒரு சமுதாயத்துல ஒரு ஒரு அச்சம் இருக்கிறது, ஒரு இங்கிலீஷ் சொன்ன ஒரு அப்பர் ஹேண்ட்ஸன் இருக்கு, ஒரு அச்சுறுத்தல் இருக்குன்னா எம்ஜிஆர் இன்றைக்கு இருந்திருந்தாங்க எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. அவருடைய ஆட்சியில் மக்கள் நம்பிக்கையை இழக்கவில்லை. அதுதான் இங்க குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விஷயம். நம்பிய ஒரு அரசனிடம் மக்கள் நம்பிக்கையை இழக்கக்கூடாது. நம் அரசு நம் அப்படின்னு நினைக்கிற அந்த நம்பிக்கை மக்களிடத்தில் இருக்க வேண்டும். அதற்கு நாம நேர்மையா நடந்துக்கணும். அதை ஒவ்வொருத்தரும் கடைபிடிக்கணும். அதை சொன்னார். அதனாலதான் அவர் சொன்னார், அடிக்கடி சொல்லுவாரு, அதெல்லாம் செய்யக்கூடாது, நான் பார்த்துக்கிறேன். அவர் சொன்னாரு, மக்கள் கேட்டார்கள். மக்களுடைய அந்த எதிர்பார்ப்பை பொய்க்காமல் அவர் எதையும் மக்களுக்காக செய்தார். மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அதனால் மக்கள் நம்பிக்கையோடு இருந்தார்கள். அந்த ஆட்சியில் எம்ஜிஆர் ஆண்ட 10-11 வருட ஆட்சியில் மக்கள் நான் கண்ணால் கண்டது. அந்த 11 வருஷமும் நான் கிராமத்தில் தான் இருந்தேன். கிராமத்தில் தான் மக்களோட மக்களாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். நான் கண்ணால் கேட்டது, கண்ணால் கண்டது, என் அனுபவத்தில் சொன்னது. அவர்கள் எம்ஜிஆர் எம்ஜிஆர் எம்ஜிஆர், நம்ம ஆட்சி நம்ம ஆட்சி நம்ம ஆட்சி, நம்ம தலைவர் நம்ம தலைவர் நம்ம தலைவர், நம்ம மகாராச நம்ம மகாராச மகாராச, இப்படித்தான் சொல்லியிருக்காங்க. அதனாலதான் மக்கள் திலகமா இன்று போட்டபடிதான் நம்மளும் அவரை தொடர்ந்து பேசுறோம். பல்வேறு கருத்துக்களை ஆக்கப்பூர்வமாக தெரிவித்தமைக்கு இதயங்களை நன்றி சார். நன்றி, வணக்கம்.